அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 40 கல்வி 396. இந்த அதிகாரம் மாணவ செல்வங்களுக்கு உகந்தது. மாணவ செல்வங்களே, இந்த அதிகாரத்தை நன்றாக படியுங்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றடை தூறும் அறிவு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மணலின் கண் மணலின் கண் கேணி தோண்டிய அளவிற்கு ஊறும், அதுபோல மக்கட்கு அறிவு கற்ற அளவிற்கு வளரும் என்கிறார். அதாவது, மணலில் உள்ள ஊற்றில் மணலை தோண்ட தோண்ட அந்த அளவிற்கு தண்ணீர் ஊறும். மணல் பரப்பி இருக்கும் அந்த ஊற்றின் மீது. அந்த மணலை அகற்ற அகற்ற நீர் ஊறும். அதே போல அறியாமை மக்களிடம் படர்ந்திருக்கும். அந்த அறியாமை மூடியிருக்கும். அந்த அறியாமையை நம்ம விளக்க அறிவு வளரும். அந்த அறிவு வளர்வதற்கு முக்கிய காரணம் கல்வி. அப்போ அந்த கல்வி எவ்வளவு கற்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறியாமை நீங்கும். அதாவது, மணலில் உள்ள கேணியை தோண்ட தோண்ட எப்படி எந்த அளவிற்கு நீர் ஊறுகிறதோ அதுபோல மக்கள் கற்க கற்க அறிவு ஊறும் என்கிறார். என்ன அற்புதமாக இவ்வளவு ஓமையை சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மணலை பற்றி சொல்கிறார். மணலில் கேணி தோன்றோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. இது இந்த மணல் கேணி பரமக்குடி அருகில் உள்ள யமுனேஸ்வரம். ஏன்னா அது ஆற்று பாசனம், வைகை ஆற்று பாசனம். அதில் எப்படி காலையில் மக்கள் குளிப்பாங்கன்னா ஒரு ஊற்று தோன்றுவார்கள். தோண்டி ஏற்கனவே குளிச்சுருக்கும். அதனால் அந்த ஒரு மட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை அப்படியே அள்ளி தள்ளி தண்ணீரை ஊற்றி இறைப்பார்கள். இறைச்ச உடனே மறுபடியும் நல்ல தண்ணீர் ஊறும். அந்த தண்ணீரிலேயே குளிப்பார்கள். அது தண்ணீரிலேயே குளிச்சுட்டு சோப்பு எல்லாம் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. மறுநாள் போவாங்க, ஏதாவது ஒரு ஊற்று அப்படி இருக்கும், அதை அப்படியே இப்படி தான் குளிக்கிறாங்க. அதாவது பெரும்பாலானவர்கள் பரமக்குடியிலும் சரி யமுனேஸ்வரத்திலும் சரி இப்படித்தான் குளிக்கிறார்கள். தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனால் மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். அதன்படி தாங்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய பதவியை அடையலாம். எங்களைப் போல சின்ன பதவிக்கு வரும் எனக்கு எண்ணவே வேண்டாம். எடுத்தவுடனே உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டுங்க. எண்ணங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் தான் உங்களை வளர்க்கும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.